ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரூட்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம் ஒரு குழந்தையோட இம்யூனிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஃப்ரூட்ஸை நம்ம கரெக்டாக தான் கொடுக்குறோமா? ஸோ கரெக்ட் வே ஆஃப் டூயிங் ஃப்ரூட்ஸ். நம்பர் 1, ஸோ ஃப்ரூட்ஸ் நல்லா ட்வைஸ் வாஷ் பண்ணக்கப்புறமா ஃப்ரூட்ஸை தனியாக ஒரு ஸ்நாக்ஸாக சர்வ் பண்ணுங்க. அதை ஜங்க் ஃப்ரூட்ஸ் கொடுத்தக்கப்புறமா கொடுக்குறதோ ஆர் அதை டெசர்ட் மாதிரி பண்ணி கொடுக்குறதோ வேண்டாம். அது தனியாக ஒரு ஸ்நாக்காக செப்பரேட்டாக கொடுங்க. அப்போ தான் அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு போய் சேரும். நம்பர் 2, ஆல்வேஸ் சூஸ் ரெயின்போ ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ ஒரு கலரில் மட்டும் ஃப்ரூட் சூஸ் பண்ணாமல் ஒரு மோர் தேன் 2-3 ஃப்ரூட்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸை சூஸ் பண்ணி சம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸை கட் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அதை பிளேட்டரில் வச்சு கொடுக்கும்பொழுது அது ரொம்ப அட்ராக்டிவாக உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 3, ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஹோல் ஃப்ரூட்ஸ் தேன் ஃப்ரூட் ஜூஸஸ். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஸோ ஃப்ரூட்ஸை நம்ம ஜூஸாக பண்ணும்பொழுது நிறைய ஃபைபர் அதில் போயிடுது. ஸோ ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஹோல் ஃப்ரூட்ஸ் நல்லா கட் பண்ணி முழு ஃப்ரூட்ஸாக கொடுங்க. ஸோ மொத்த ஃபைபரும் அந்த குழந்தைங்களுக்கு போய் சேரும். ஸோ ஃப்ரூட்ஸை வந்து குழந்தைங்களுக்கு அவங்க எப்போ ரொம்ப ஹங்க்ரியாக இருக்காங்களோ அப்போ கொடுங்க. தட் இஸ் த பெஸ்ட் டைம், எஸ்பெஷலி மிட் மார்னிங் ஆர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆர் சாப்பாட்டுக்கு முன்னாடி. இந்த மாதிரி டைமில் கொடுத்தீங்கன்னா அவங்க ஹங்கர் நல்லா இருக்கும். ஸோ நல்லாவும் சாப்பிடுவாங்க. ஸோ யூஸ்வலி ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் தயவு செய்து கொடுக்காதீங்க. அது ஒரு பேட் டைம். பிகாஸ் அப்போ அவங்க அப்பிடேட்டும் பெருசாக அவங்களுக்கு இருக்காது, இன்ட்ரெஸ்ட்டும் பெருசாக இருக்காது. ஸோ ரைட் டைம் ஆஃப் கிவிங் ஃப்ரூட்ஸ் ஆல்சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லாஸ்ட் விஷயம் என்னன்னா, ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஃப்ரெஷ் கட் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கொடுக்கறது வேண்டாம். அப்பப்போ அந்த வேலைக்கு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி ஆல்வேஸ் கொடுங்க. ஸோ இந்த விதத்தை நீங்கள் ஃப்ரூட்ஸை வந்து அவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுமே இதை கரெக்டாக சாப்பிடுவாங்க. அண்ட் நமக்கு அந்த இம்யூனிட்டியுமே நல்லாவே பூஸ்ட் ஆகும்.